டெக்னாலஜி. இந்த அடோப் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மிரர் எஃபெக்ட் அப்படிங்கிற எஃபெக்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு மிரர் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது நம்மளோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய இமேஜை மிரர் இமேஜ் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். இதுக்காக நான் ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போனேன். ஃபைல் நியூவில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். நான் இந்த எக்ஸசைஸ் போட போகிறதுனால மிரர் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். எஃபெக்ட் அடுத்தது சைஸ், இதில் ஹைட்டு வித்து வைக்க போகிறேன். வித் 1500 பிக்சல், ஹைட்டு 1500 பிக்சல். ஸோ ரெண்டையுமே 1500 பிக்சல் சொல்லி ஹைட்டு வித்து ரெண்டையுமே வச்சுனேன். பேக்ரவுண்டில் எனக்கு ஒயிட்டை செட் பண்ணிவிட்டு எனக்கு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு புது ஃபைல் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர் டெஸ்ட் வைக்க போகிறேன். அது பிளாக் கலரில் வைக்க போகிறேன். பிளாக் வச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து ரெஃப்ளெக்டட் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் என்னோடது. ஸோ உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கு ஏற்றாப்ப நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு பெயிண்ட் பக்கெட் உள்ள செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்றாப்பில் ஒரு கலரை செட் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பெயிண்ட் பக்கெட் டூல் மூலமாக பேக்ரவுண்ட் கலரை நான் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இமேஜ் எடுக்க போகிறேன். ஸோ அதனால ஃபைலில் இருக்கக்கூடிய ஓப்பன் கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்பிள் இமேஜை இதில் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த இமேஜை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இதற்குள்ளே வைக்க பார்க்குறேன். ஒரு சில பேருக்கு ட்ராக் பண்ணோடனே இமேஜ் வந்துடும். இல்லை ஒரு சில பேருக்கு ட்ராக் பண்ணும் போது இமேஜ் எனக்கு வரல அப்படின்னா இதில் ரெக்டாங்கிள் மார்க்யூ டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிள் மார்க்யூ டூலை மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் டூலை செலக்ட் பண்ணி மூவ் டூல் மூலமாகவும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வரும். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த சூட்டபுள் மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆப்பிள் இமேஜை எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதை Ctrl+T அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை வச்சு எனக்கு இந்த இதுக்கு தெரியுற மாதிரி கோனுக்கு பெருசாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வித்து தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இது எந்த அளவுக்கு ஹைட்டு வித்து அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியே லேயர் 1 மாதிரி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்க போகிறோம். இதுக்காக லேயர் 1ல் செலக்ட் பண்ணிட்டு இதில் டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த டூப்ளிகேட் லேயரில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் லேயர் 1, அதாவது லேயர் 1ஓட டூப்ளிகேட் லேயர் எடுக்கவான்னு கேட்கும். நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்ததுனால எனக்கு லேயர் 1ஓட காப்பி எடுத்து அப்படி அது மேலே வச்சுருக்கோம். நம்ம மிரர்னா கண்ணாடியில் நம்ம பார்க்குறது வந்து இப்படி நேர் வழியாக பார்க்கும்போது கொஞ்சம் ஆப்போசிட்டில் கொஞ்சம் திரும்பி இருக்கிறதுனால அந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரதுனால லேயர் 1.copy அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எடிட்டில் போய் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கணும், வேற செலக்ட் பண்ணக்கூடாது. ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து என்ன ஆகும், வெர்டிக்கல் ஃபார்மெட்டில் ரொட்டேட் ஆகும். இதை அப்படியே மூவ் டூலை வச்சு ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், வெர்டிக்கல் நம்ம நேராக இருந்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் காட்டும். ஸோ அதுக்காக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் 1.copyயை நம்ம என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ரிஃப்ளெக்டட் இமேஜாக மாற்றுறதுக்காக Ctrl+T கொடுத்து இது என்ன பண்ணுறேன், இந்த ஆப்பில் கொஞ்சம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணி அதை என்ன பண்ணுறேன் இந்த இதுக்கு ஏத்தாப்புல கொண்டு வரேன். அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கும், இதோட ரெஃப்ளெக்ஷன் இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஆப்பிளோட ரிஃப்ளெக்டட் இமேஜ் மாதிரி தான் தெரியும். ஆனால் மிரர் இமேஜில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போனா இந்த லேயர் 1.copy அப்படிங்கிற லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபில்டரில் போய் பிளரில் மோஷன் பிளர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மோஷன் பிளரில் ஆங்கிளை 90 டிகிரிக்கு செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0ல் இருக்கும், இந்த 1ல் இருக்கும். இந்த 1ல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆப்பிள் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்க்ரால் பண்ணுறீங்களோ ஸ்க்ரால் பண்ண கொஞ்சம் பிளரிஷ் ஷேப்புக்கு வரும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுக்கு ஒரு 20 செட் பண்ணி பார்க்குறேன். அடுத்தது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாக்க ஒரு 24 25 வரைக்கும் வச்சோம்னா கொஞ்சம் பிளரிஷாக வருது. ஸோ இது வரைக்கும் செட் பண்ணிட்டுனா இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கும் ஒரிஜினல் ஆப்பிளுக்கும் இந்த ஆப்பிளும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது என்ன பண்ணிக்கிங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் இமேஜில் கொஞ்சம் என்ன பண்ணிக்க காசியன் பிளர் கொடுக்கும்போது என்ன பண்ணும், அந்த பிளர் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஏன்னா ஒரிஜினல் இமேஜுக்கும் கொஞ்சம் நம்ம ரிஃப்ளெக்டட் இமேஜுக்கும் கொஞ்சம் இருக்கா மிரர் மாதிரி. நெக்ஸ்ட் அந்த லேயர் 1.copyலேயே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஒபாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணும், கண்ணாடி ரிஃப்ளெக்ஷனில் பார்த்த மாதிரி கொஞ்சம் இமேஜ் ஒரிஜினலுக்கும் கொஞ்சம் இதுக்கும் வித்தியாசங்கள் தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒபாசிட்டி குறைக்கிறீங்களோ ஆப்பிளோட கலர் மாறிக்கிட்டே போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியர்லி ஒரு 70 to 75 வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். பார்க்கும்போது இது ஒரிஜினல் இமேஜ், இது ரிஃப்ளெக்டட் இமேஜ் தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு அந்த சைடில் கொஞ்சம் வெளிச்சல் ரெஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இது இப்படி தான் தெரியும். ஸோ இதுதான் வச்சு நம்ம ஒரு சிம்பிளான மிரர் எஃபெக்ட், கண்ணாடி மாதிரி இந்த ஒரு பிரதிபலிப்பு தெரிகிற மாதிரி எஃபெக்டை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெட்டிங் ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இந்த கான்செப்டில் பார்த்த மிரர் எஃபெக்ட். வெறும் சிம்பிள் ஸ்டெப் தான். ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்க போகிறோம், அந்த ஆப்ஜெக்டை டூப்ளிகேட் லேயர் எடுத்து அதுக்கடுத்து காசியன் ஃபில் அப்படிங்கிறத வந்து ஃபில்டரில் காசியனை வச்சு ஆட் பண்ண போகிறோம், கொஞ்சம் ஒபாசிட்டி கம்மி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வச்சு ஒரு பேசிக்கான மிரர் எஃபெக்ட் நம்மளால் பண்ண முடியும். தேங்க்யூ.